வணக்கம் நண்பர்களே. நிறையா பேர் குலதெய்வம் போட்டோவை வீட்டில் வச்சு வணங்கலாமான்னு கேட்டீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் குலதெய்வம்ன்றது நம்மளுடைய குலதெய்வம் எல்லாமே உக்கிரமான தெய்வம். அதாவது ரொம்ப கோபக்கார தெய்வம் எல்லாமே. அந்த ஒரு கோபக்கார தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சு கொண்டு செலுத்துறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதாவது குலதெய்வம் கோயிலில் தான் ஃபோட்டோ இருக்கணும், உருவம் இருக்கணும். நம்ம வீட்டில் உருவ வழிபாடு வச்சு வணங்குறது ரொம்ப சிரமம். அதாவது நீங்கள் கோயிலுக்கு வரும்போது தான் சுத்தமாக இருப்பீங்க. வீட்டில் எல்லா நேரமும் சுத்தமாக இருப்போம், எல்லா நேரமும் அதுக்கு செய்ய வேண்டிய பணிவடையும் செய்வோம்ன்றது நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு சில நேரம் அசரும் போது அவங்களுக்கு உண்டானதை பண்ண முடியாத போது நமக்கு அடி செம்மையாக விழும். ஏன் அந்த வேலை? நம்ம கோயிலில் தர திருநீரை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு, வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு, நம்ம மனசில் நினச்சி கும்பிட்டாலே போதுமான விஷயம். அதுவே நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, எல்லா தெய்வமும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில தெய்வங்கள் சாந்தமாக இருக்கும். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் உங்கள் பூசாரிகிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. வீட்டில் வச்சு வணங்கலாம்னாங்கன்னா வணங்கலாம், இல்லைன்னா தயவுசெய்து வேணாம். உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வச்சு நம்ம வழி நடத்துறது ரொம்ப சிரமம். அவங்களுக்கு உண்டான பூஜைகள் பரிகாரங்கள் நம்ம எல்லாமே செய்ய முடியாது. கோயிலில் தான் அது எல்லாமே செய்ய முடியும். நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுல ஏதோ கொஞ்சம் மாறினாலும் அது நம்மளோட குடும்பத்தையே பாதிக்கும். தயவுசெய்து ஃபோட்டோ வைக்காதீங்க. அப்படி ஃபோட்டோ வச்சுருந்தாலும் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க, இல்லை கோயில் பக்கத்தில் இருந்தால் கோயிலில் கொண்டு போய் வச்சுருங்க. அதுதான் சிறப்பு.